Welcome back to our channel. இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1969, ஆப்ஷன் பி 1970, ஆப்ஷன் சி 1972, ஆப்ஷன் டி 1971. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? கேள்விக்கான சரியான பதில் 1971. இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின் எந்த சட்டப்பிரிவு நெருக்கடி நிலையை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு நெருக்கடி நிலையை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 372, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 368, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 370, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 356. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு நெருக்கடி நிலையை பற்றி கூறுகிறது? கேள்விக்கான சரியான பதில் 356, சட்டப்பிரிவு 356. அடுத்த கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாவில் ஒருவரின் இறப்பை எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும்? இந்தியாவில் ஒருவரின் இறப்பை எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ 7 நாட்களுக்குள், ஆப்ஷன் பி 21 நாட்களுக்குள், ஆப்ஷன் சி 5 நாட்களுக்குள், ஆப்ஷன் டி 2 நாட்களுக்குள். இந்தியாவில் ஒருவரின் இறப்பை எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும்? கேள்விக்கான சரியான பதில் 21 நாட்களுக்குள். இன்னைக்கான கடைசி கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பத்தில் இருந்த சரத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 450, ஆப்ஷன் பி 300, ஆப்ஷன் சி 444, ஆப்ஷன் டி 395. இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பத்தில் இருந்த சரத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? கேள்விக்கான சரியான பதில் 395.